வாங்கய்யா வாங்க, இளநீ சாப்பிடுங்க. மஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. பொண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. இந்த இளநில தண்ணி வரலீங்க. தண்ணி வரலீங்க பாரு, பைப்பர் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநீ எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? போடா போடா. ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்திருக்கிற இடத்தோட பேர் பீட்டல் லேக். இது பெட்டுலுன்னு கூட சொல்லுவாங்க. இதோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு கரெக்டாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பீட்டல் பீச்சோட பேக் வாட்டர்ஸ். இங்கே நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ண வருவாங்க. அப்படி ஒருத்தர் ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது தான் அவர் கையில் ஈல் ஃபிஷ் மாட்டியிருக்கு. அது பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்குது. நாங்களும் அது செத்து போயிடுச்சுன்னு பார்த்தோம், பட் அது உயிரோடு இருக்குது. யாரா நீ இவ்வளோ டேலண்டடாகிற? சாவுற நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற பாபு ஸ்னேக் பாபு. பீட்டல் லேக்கில் ஃபிஷ்ஷிங் போட் ஒன்று பார்த்தோம். அதை கடந்து போனால் ஒரு சின்ன டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அதே இடத்துல கிராஸ் மாதிரி ஒன்று பார்க்க சிமிட்ரி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த சீனரிங்க, என்ன படைப்பு! இதே பீட்டல் லேக் கிட்ட பீட்டல் ஃபோர்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கோவாவில் கட்டின ஒரே ஃபோர்ட் இது தான். இந்த ஃபோர்ட்டுக்கு போகணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஏறி தான் ஆகணும். ஒரு சின்ன ட்ரெக்கிங்னே சொல்லலாம். பட் வியூக்காக இதெல்லாம் பண்ணலாம் இல்லைங்களே. இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா மொத்த பீட்டல் லேக் உங்களுக்கு தெரியும். அப்புறம் இங்கே ஒரு தோப்பு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ஃபங்க்ஷனலாக இருந்திருக்குமோ என்னமோ. You don't cry, you're not strong enough to care. Getting lost in my own pain, not in the game. One more dance to see me. என்னடா இவன் கோவா வந்து ஏதோ சுத்தி காட்டுறான், நான் பீச்சை காட்ட மாட்டேங்கிறானேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது நண்பர்களே. அதான் நம்ம ஒரு வினோதமான பீச்சுக்கு வந்திருக்கோம். எல்லாம் பீச்சுக்கிட்டே இந்த கடைங்களை போடுறத மட்டும் நிறுத்த மாட்டாங்கப்பா. டெய்ல ஒரு வினோதமான பீச்சுன்னு சொன்னியே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பீச் பேரு டர்ட்டில் பீச்சாங்க. எதுக்குடா இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டாக்கா, ஒரு சீசன்ல டர்ட்டில் எல்லாம் அந்த கரைக்கு வருமா. இந்த டர்ட்டில் எல்லாம் மிதந்துக்கிட்டே கரைக்கு வந்து அப்படி என்னதான் பண்ணோன்னு தெரியலையே. ஒருவேளை பேஷன் பரேட் நடத்துமோ. ஆனா சமீபத்துல டர்ட்டில் எல்லாம் கரையே ஒதுங்குறது இல்லையாங்க. அது எப்படி ஒதுங்கும்? சில காஜ் ஜனங்க அந்த டர்ட்டில் கூட விட்டு வைக்கிறது இல்லையாங்க. மற்றபடி பீச் மண்ணு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கு. பீச்சை பார்த்தது போதும், மூடிட்டு கிளம்புடா அப்படின்னு ஒரு சத்தங்க. பீச்சில் சில வினோதமான பைத்தியங்கள் கண்ணில் தென்பட்டிருக்கு. அதில் ஒன்று நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? வாட் இஸ் யுவர் நேம்? பிரதீப். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சொல்லி தட்டி தூக்கணும், வெற்றிய வெறித்தனமா உழைக்கணும். கோவான்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஒரே விஷயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் சொல்ல வர்றது பீச்சஸ் பற்றி. ஸோ கோவாவில் எத்தனையோ பீச்சஸ் இருக்குது. அதில் ஒரு பீச்சஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்படி ஒரு பீச் தான் சவுத் கோவாவில் இருக்கிற கக்கோலம் பீச். இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சைடு வாட்டர் ஃபால்ஸும் இருக்கும், இன்னொரு சைடு பீச்சும் இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி பீச்சோட சிங்க் ஆகிறது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த பீச்சுக்கு நீங்கள் போகணுன்னா ட்ரெக்கிங் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ பீச் வந்து அடிவாரத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் மேலேருந்து கீழே ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். வியூக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க. செம்ம செக்ஸியான பீச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு மினி ட்ரெக்குன்னு சொல்லலாம். ஆஃப் பீட் 500 மீட்டர்ஸ் ட்ரெக். ஒரு 15 மினிட்ஸ் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். வயசானவங்க அவாய்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டரு, ஏன்னா ரோடு அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை. ஒன்ஸ் நீங்கள் கீழே இறங்கிட்டிங்கன்னா நீங்கள் அங்கே சில ஷேக்ஸ் பார்க்கலாம். ஈவினிங் டைமில் ஆக்டிவாக இருக்கும் போல். பட் பகலில் இந்த பீச் கொஞ்சம் க்ரௌடு கம்மி தாங்க. ஸோ அமைதியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த பீச்சுக்கு வந்து வெறும் தண்ணியில் ஆடினா மட்டும் எப்படி? அதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கிரிக்கெட் விளையாடணும். ஒரே பந்தில் 2 ரன்கள். இதோ போட்டி சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. இறுதி போட்டியின் இறுதி பந்தை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறார் ரஞ்சித். ப்ளூ ஸ்டார் அணி வெற்றி பெறுமா என்பது இந்த இறுதி பந்தில் தெரிந்துவிடும். இறுதி பந்து இதோ கிராமத்திலிருந்து வந்த ஒரு கிரிக்கெட் டீம் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து இங்க நீங்க ஜெயிக்கிறது உங்க கிராமத்துக்கே ஒரு நம்பிக்கை பிறக்க போகுதுப்பா. அடுத்த பந்து பூமாலைக்கு. குமார், அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா.
Lions roaring in the morning sun, searching for a longer day. People feeling like the light has just come. அவ்வளோதான், டூர் முடிஞ்சிருச்சு. பழைய மாதிரி மிஷின் வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டு காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடணும். இன்னும் 3 மாசமோ 6 மாசமோ எங்கேயும் போகாம வீட்டுக்காகவும் நமக்காகவும் உழைக்கணும்.